வணக்கம்மா. வணக்கம். மயூரி தொலைக்காட்சியிலேருந்து உங்களை பேட்டி காண்றதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் நிற்கக்கூடிய வார்டு எத்தனாவது வார்டு மேடம்? நான் வந்து 41வது வார்டு, திருநெல்வேலி மாநகராட்சி 41வது வார்டில் சுயேட்சையாக நிற்கிறேன் சார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சின்னம் என்னது மேடம்? எனக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்க சின்னம் நம்ம பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடிக்கன் விளக்கு சின்னம். பல பேரோட வீட்டில் ஒளியை தரக்கூடிய ஒரு சின்னம். இந்த சின்னம் தான் எனக்கு தரப்பட்டிருக்குது. அப்படின்னா அந்த அடிக்கன் விளக்கு மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் ஒளியை கொடுப்பீங்க? கண்டிப்பாக. நான் வந்து எப்படி ஒரு அடிக்கன் விளக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இருளை அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடியதோ அதே மாதிரி என்ன நான் ஜெயிச்சேன் அப்படின்னா என் தொகுதி மக்களுக்காண்டி நான் வந்து என்னால் முடிஞ்ச எல்லா காரியங்களையும் நான் வந்து எப்படி வந்து ஒளியை தருமோ அதே மாதிரி என்னோட தொகுதி மக்களோட ஒளியாக நான் இருப்பேன். அருமை அருமை அருமை. மேடம், நீங்கள் இங்கே வார்டு கவுன்சிலராக பதவிக்கு நிற்கணும்னு நினச்சிங்க இல்லையா? என்ன பேசிக் எதனா அடிப்படையில் நீங்கள் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அதோட நான் வந்து ஒரு திருநெல்வேலி ஊரை சார்ந்தவன். அது இதே பகுதியில் இதே 41வது தொகுதியை சேர்ந்தவன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இதே பகுதியில் தான் நான் இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயும் என்னென்ன பிரச்சனைகள், மழை காலத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, தண்ணி வந்துட்டுனா என்னவா இருக்குது, குப்பைகள் எப்படி எங்கே சேகரிக்காங்களா, ஒழுங்காக வராங்களா, என்ன ஏதுங்கிறது எனக்கு அன்னாடம் கூட நான் பார்த்துட்டு இருக்க ஒன்று. அதனால இந்த தொகுதியை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான், அதுவும் நான் உள்ளூர் இதே தொகுதியை சார்ந்தவன், இதே தொகுதி தான் எனக்கும் வாக்கு இருக்குது. அதனால துணிஞ்சு நான் வந்து சுயேட்சையாக இந்த வார்டில் நான் வந்து இப்போ கவுன்சிலருக்கு போட்டிடுறேன் சார். நீங்கள் 40 வருஷமாக இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வசதிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய நிறை குறைகள்லாம் என்ன, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகத்திலையோ இதுலயோ உங்களுக்கு தாமதம் ஆயிருக்கும். ஒரு மின்சார குறையை யாராவது சொன்னாங்கன்னா தாமதமாயிருக்கும், அல்லது குப்பையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு யாருக்காவது நம்ம தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா எல்லாம் தாமதமாயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா சார். அதே பிரச்சனை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு குப்பையை எடுக்கிறதோ எதுவோனால வர மாட்டாங்க சரியா, 2 நாள் 3 நாள் ஆயிரும். அதனால தெரியாம இருக்கும். இப்போ அந்த இதே இதில் இருக்கனால என்னென்ன பிரச்சனைகள், வீட்டில் தண்ணி வருதா, நிறைய நேரம் தண்ணி வராமல் இருக்குது, குழாய் உடஞ்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது 1 வாரம் 10 நாள் ஆகியும் சரி வராமல் இருக்குது. இதே இதில் தான் நான் இருக்கனால என் வீட்டுக்கும் அதே பிரச்சனை தான். அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒவ்வொன்றும் என்னங்கிறது தெரியும். இப்போ இதே பிரச்சனை நான் ஜெயிச்சு வந்த உடனே நான் இதே இதில் இருக்கிறதுனால, இதே வார்டில் இதே தொகுதியில் இருக்கிறதுனால அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்க போது கண்டிப்பாக என் மக்களுக்கு நான் இன்னும் நல்லாவே சிறப்பாக ஓடோடி வந்து நான் செய்வேன். அருமை அருமை அருமை. இப்போ சரி, இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்காங்க, முதியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இப்போ முதியவர்கள் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு வந்து பொழுது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், அல்லது ஒரு வாக்கிங் இந்த மாதிரி, அல்லது 4 இடத்துல உட்காந்து 4 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவர்களுடைய மனதிற்கும் உள்ளத்திற்கும் அறிவுபூர்வமாக அவர்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். பெரியவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் சாயங்காலம் ஆனா 4-5 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால பெரியவர்களுக்கோ மாணவர்களுக்கோ உதவுதல். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் மாணவர்கள் 24 மணி நேரம் கணினிலையும் அதுலயோ பேச பண்ணுங்க. அதனால அவங்களுக்கு அறிவுபூர்வமான சம்பந்தமா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி நூலகம் அமைச்சு தரணுங்கிறத ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சார். அதே மாதிரி அந்த நூலகம் வெறும் புத்தகங்களா இருக்காம இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு ஏத்தாப்புல, டெக்னாலஜிக்கு ஏத்தாப்புல கம்ப்யூட்டரைஸாவோ லேப்டாப் மூலமாவோ மாணவர்களுக்கு அடிஷ்னலா இந்த இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி வகையில பயன்படுற வகையில் பெரியவங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி பயன்படுற வகையில் கண்டிப்பா நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி தருவோம் சார். நூலகம்லாம் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா, உங்களால செயல்பட முடியுமா? கண்டிப்பா சார். போராடுறதுக்கு நாங்க ரெடி சார். எவ்வளவு தூரம் எங்கிட்ட நாங்க வந்து அரசாங்கத்திலிருந்து போராடி என் தொகுதி மக்களுக்கு என்னென்ன செஞ்சு தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து செஞ்சு தந்துடுறேன் சார். இந்த பகுதி மக்கள் கேள்விப்பட்ட வரையில பஸ் வசதி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க? ஆமா சார். இப்போ பஸ் வசதி பார்த்தா மெயின் ரோடுக்குள்ள மட்டும் தான் போயிட்டு இருக்கு, உள்ள வர்றது கிடையாது. ஏற்கனவே உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்து அது வந்து செயல்படாம இருக்குது. அதை நாங்க எங்க கோரிக்கையில நாங்க கொடுத்துருக்கிறதுலே நாங்க சொல்லியிருக்கோம், பஸ் வந்து உள்ள வரைக்கும் கொண்டு வரதுக்கு நாங்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போய் பஸ் ஏறணுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியங்கள். அதனால என்ன செய்ய போறோம், முதல்ல அந்த பஸ் கொண்டு வரும். மரங்கள் நிறைய இருக்கு, அதனால தெருக்கல்ல பஸ் வராது அப்படின்னாங்க. நாங்க தெருக்களோடி வர வேண்டாம், மெயினா கெட்டி போட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பல வருஷமாக சும்மாவே கிடக்குது. அதனால வேற மாற்றுப்பாதை வழியாக நம்ம கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் சார். அருமை. இப்போ நம்முடைய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு மக்களுக்கும் இப்போ முதியோர் உதவி தொகையாகட்டும், அல்லது ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய தேவையாகட்டும், இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நீங்க இங்க என்ன மாதிரி? கண்டிப்பா சார். பெரியவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கோ பெரியவங்களுக்கோ அவங்களுக்கு உதவி தொகை தேவைப்படும். அவங்க போய் அலைஞ்சு ஓயாமல் போய் நிற்க முடியாது. அதுக்கு நானே போய்
போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்கு. நான் என்ன தூரம் எவ்வளோ தூரம் என்னால் வந்து நான் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் என் மக்கள், என் தொகுதி மக்களுக்காண்டி நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். நம்ம உங்கள் பகுதியில், உங்கள் 41வது வார்டு பகுதியில் குடிநீர் குழாயெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் அமைச்சிட்டாங்களா இல்லை இருக்கா? ஆமாம் சார், அமைச்சிருக்காங்க. ஆனால் சில இடத்துல செயல்பட்டு இருக்கு, சில இடத்துல செயல்படாமல் இருக்கு. அது வந்து நாங்கள் வெற்றி பெற்று வந்த உடனே அத்தனை பேரும் ஒரே சமமாக தான் பார்க்க போகிறோம். ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயன் தர வகையில் நாங்கள் செய்ய போகிறோம் சார். சரி, இப்போ கல்வி சுகாதாரம் பற்றி பேசிட்டோம். மக்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பா சார். மெயினா முக்கியங்கிறதே மக்களோட ஆரோக்கியம் தான். இப்போ வர காலங்களில் என்னென்னலாமோ நோய் வருதுங்காங்க. அதனால மாசம் முகாம் நடத்தி, மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு உடம்பு நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அவங்க பயன்பெற வகைகளை எல்லாமே செய்யறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து முகாம் மாசம் நடத்தணுங்கிறத ஏற்பாடு செஞ்சுருக்கோம் சார். இப்போ ஒரு பகுதியில் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், கவுன்சிலர் பகுதியில் இந்த கேள்வி கேட்குறேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நிற்கிறாங்க, அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கவுன்சிலர் கூட பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்கு. ஏன்னா எங்கேயாவது போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சு இந்த பகுதியில் ஜெயிச்சிட்டீங்கன்னா வைங்க, அரிக்கன் விளக்கு சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சுயேட்சை வேட்பாளராக நின்று பொன்மலர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ பகுதியில் இருக்கிற மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா என்ன செய்வீங்க? கண்டிப்பா சார், நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்க்கவே முடியல. அப்படி ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் ஜெயிச்சோன்னா எங்கள் நம்பரை வந்து ஒவ்வொரு வீட்டு வாரியா, வீட்டு வாசல்லே நாங்கள் வந்து என்ன செய்யறோம், ஸ்டிக்கர் மாதிரி அடிச்சு ஒட்ட போகிறோம். ஏன்னா அந்த நம்பரை தெரிஞ்சு எங்களுக்கு கூப்பிட்ட உடனே அடுத்த 10 நிமிஷத்துல அவங்களோட குறைகளை என்ன ஏதோ அப்படிங்கிறது. நிறைய பேர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு வாசல் பக்கமே வர மாட்டாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் வராங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்படி இனிமே உள்ள காலங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீடு தேடி நாங்கள் போய் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறதுக்கு எங்களோட செல்பேசி 2 எண்ணையோ ஒரு ஸ்டிக்கரை அவங்க வீட்டு வாசலை ஒட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு சார். இதுவே பெரிய வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான். வீட்டு வாசலே உங்களுடைய தொலைபேசி என்ன, நீங்க வந்து அலைபேசி என்ன ஸ்டிக்கரா ஒட்டி வைக்கிறீங்க, அவர்கள் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வதற்கும் நீங்கள் உடனே அவங்களுக்கு போய் சேவைகளை செய்வதற்குமான வாய்ப்பு வந்து நேரம் வந்து இழுக்காம உடனே நீங்கள் செஞ்சு முடிக்கிற இருக்கிற போது இது மாதிரி உங்களுடைய வாக்குறுதிகள்லாம் வெற்றி பெறணும். நீங்கள் ஜெயித்து வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். 41வது வார்டில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் சுயேட்சையாக நிற்கக்கூடிய திருமதி பொன்மலர் அவர்களுக்கு அரிக்கன் விளக்கு சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை போட்டு உங்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று எங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். நன்றி. நீங்கள் மக்கள் இப்போ நீங்கள் தொடர்பு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், திருநெல்வேலி மாநகராட்சியின் உள்ளாட்சி தேர்தலில் 41வது வார்டில் சுயேட்சையாக பொன்மலராகிய நான் களமிறங்குகிறேன். எனக்கு அளிக்கப்பட்டுள்ள சின்னம் அரிக்கன் விளக்கு. அரிக்கன் விளக்கு எவ்வாறு வந்து ஒளி வீசும்போதோ அதே போல் நான் வந்து நம்ம பகுதியில் ஜெயிச்சு வந்து இந்த தொகுதி மக்களுக்கு ஒளியாக வீசுவேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இதே தொகுதியில் வாழ்ந்து வருகிறேன். அதனால் ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன என்று எனக்கு நன்றாக தெரிந்து அதற்கேற்றாற்போல் தீர்வு காணுவதற்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். மக்களாகிய நீங்கள் எனக்கு வந்து அரிக்கன் விளக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வேன். நான் சுயேட்சையாக களமிறங்குகிறேன். உங்களை நம்பி நான் வந்து களமிறங்குகிறேன். அதனால் உங்கள் பொன்னான வாக்குகளை அரிக்கன் சின்ன விளக்கில் வாக்களிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.